உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. மகிமையின் பிதாவே, உம்முடைய மகிமையின் வசனங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய ஒவ்வொருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே கிருபையும் நன்மையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே நாம் அநேக வார்த்தைகளை, இந்த வருடம் முழுவதும் ஆழமான அநேக சத்தியங்களை, பிரசங்கங்களை, வார்த்தைகளை நாம் கேட்டோம். பிரியமானவர்களை, இந்த நாளினுடைய கடைசி பகுதியிலும் கூட நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வேத புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 1 பேதுரு 3:9 நாம் ஒன்று வாசிப்போமானால் 1 பேதுரு 3:9 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ദോഷത്തിന് ദോഷവും ശകാരത്തിന് ശകാരവും പകരം ചെയ്യാതെ നിങ്ങൾ അനുഗ്രഹം അനുഭവിക്കേണ്ടതിന് വിളിക്കപ്പെട്ടതുകൊണ്ട് അനുഗ്രഹിക്കുന്നവരായിരിപ്പിൻ. ആമേൻ. അനുഗ്രഹിക്കുന്നവരായിരിപ്പിൻ. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு, you are called to be blessed. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாரும் படிங்களா அந்த வசனத்தை? இங்கிலீஷில் உள்ளவங்க இங்கிலீஷில் படிங்க, மலையாளத்தில் உள்ள மலையாளத்தில் படிங்க, தமிழில் உள்ளவங்க தமிழில் படிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நல்ல கவனிக்கணும். நம்மளை எல்லாரையுமே தேவன் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கும்படியாக தான் அழைத்து இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் உடனே அவர்கள் ஆசீர்வதித்த உடனே என்ன ஆசீர்வதிக்க மாட்டார்.
என்ன ஆசீர்வதிச்சோன்னா உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவங்களுக்கு அது கிடைச்சிட்டு, இவங்களுக்கு இது கிடைச்சிட்டு, இவங்களுக்கு இது கிடைச்சிட்டு, எனக்கு மாத்திரம் கிடைக்கவில்லை என்பதல்ல. எனக்கு எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், என்னத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணும், எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் நிச்சயமாய். ஆனால் என்னை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்கு? உங்களெல்லாம் எதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு? ஏதோ ஒரு சும்மா ஒரு சபைக்கு போய் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் எந்திரிச்சு போகிறதுக்கு அல்ல. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவே അളയ്ക്കപ്പെട്ടിരിக்கிறேன். ഞാൻ അനുഗ്രഹം അവകാശമാക്കേണ്ടതിന് തന്നെയാണ് വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. I am called to inherit all kinds of blessings. I am called to inherit. கர்த்தர் என்னை அழைத்தது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் இதற்கு நேரமும் சமயமும் உண்டு. நேரமும் சமயம் உண்டு, அவருக்கு ஒரு பிளானும் உண்டு. ஆகையினால இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். അതുകൊണ്ട് വിശുദ്ധ സഹോദരന്മാരെ, സ്വർഗീയ വിളിക്ക് ഓഹരിയായുള്ളവരെ, നാം സ്വീകരിച്ചു പറയുന്ന അപ്പോസ്തലനും മഹാപുരോഹിതനുമായ യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുവിൻ. യേശുവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കുവിൻ. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இயேசுவை கவனித்து பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பார், இயேசுவை கவனித்து பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்ம கவனிச்சு, அதாவது சூக்ஷிச்சு நோக்குவின். இயேசுவை வாட்சிங் ஹிம் கேர்ஃபுல்லி அல்லது கன்சிடர் ஹிம். அந்த பிப்ளிக்கல் வேர்டு அங்கே சொல்லியிருக்கு, கன்சிடர் ஜீசஸ் கிரைஸ்ட் யுவர் சேவியர். நல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், இயேசுவை கவனித்து பார்க்க இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவை நம்ம நல்ல கவனமாக பார்த்தோம்னாலே அவர்கிட்ட இருந்து நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி வருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே, ஜனனத்தில் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அவர் வளர்ந்ததில் ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். அவருடைய ஊழியத்தில் ஒரு காரியத்தை, மினிஸ்ட்ரியில் ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். அவர் மரணத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். அவர் உயிர்த்தெழுதலிலும் ஒரு காரியத்தை சமயம் இருந்தால். அப்போ அவருடைய பிறப்பில் நாம் கவனிக்க வேண்டிய நிறைய உண்டு. கடந்த நாளில் நம்ம சாஸ்திரிகள், அதாவது ஞானிகளை குறித்து டிசம்பர் 25 ஆராதனையில் நம்ம அருமையான சில வார்த்தைகளை கேட்டோம். அவர்கள் கவனித்து இயேசுவை பார்த்தார்கள். 2 ராஜாக்கன்மாரை அவர்கள் பார்த்தார்கள். ஒன்று ஏரோது என்கிற ராஜாவையும் எருசலேமிலே பார்த்தார்கள். இன்னொன்று இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை ஒரு சாதாரண குடிசை வீட்டிலே, சாதாரண வீட்டிலே பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் சரியாய் அடையாளம் கண்டு கொண்டார்கள், யார் உண்மையான ராஜா. உலகத்தின் ராஜாவாகிய இயேசுவையும் ஏரோதுவையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவருக்கு அவர்கள் பொன்னையோ வெள்ளை போலத்தையோ தூபவர்க்கத்தையோ கொடுத்து அவர்களை பணிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர் உலகத்தின் ராஜா, ஆனால் உண்மையான எங்களுடைய இரட்சகராகிய இயேசு ராஜா இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கவனித்து பார்த்தார்கள். அவர் சூக்ஷிச்சு நோக்கி, they consider the word and the things very carefully. நம்முடைய வாழ்க்கையிலையும் வசனங்களை கேட்கும்போது கவனமாக கேட்கணும், இயேசுவை கவனமாக பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக பார்த்தா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்காத மாதிரியே தெரியும்.
நான்லாம் எனத்துக்கு பிறந்தேன், நான்லாம் இருந்து பிரயோஜனம் என்ன? இல்லை மக்களே, உன்னையும் என்னையும் திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போமா? அதை முதல்ல நம்பணும், பட் இட் வில் டேக் சம் டைம். தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்திலே பாத்திரங்களிலே ஊற்றுவதற்கு உன் பாத்திரங்களை நீ எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறியோ அப்போ உன்னுடைய பாத்திரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நீ விரும்புகிற காரியத்தை ஊற்றுவார். ஒருவேளை நீங்கள் ஒரு வீடை எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு படிப்பில் உயர்வை எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு வாகனத்தை எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு வாழ்க்கையை, குடும்ப ஜீவியத்தை, விவாகத்தை எதிர்பார்க்கலாம், அல்லது ஒரு கற்பக்கனியை எதிர்பார்க்கலாம், அல்லது கடன் மாற வேண்டும் என்கிற ஒரு வருமான எதிர்பார்ப்பு இருக்கலாம். எல்லாவற்றையும் நீ நினைச்ச உடனே கர்த்தர் கொடுக்க மாட்டார். நீங்க நினைச்ச உடனே அதெல்லாம் கிடைக்காது. நம்ம அதுக்காக கொஞ்சம் விலைக்கரையும் செலுத்தணும், அதுக்காக தேவனை பின்பற்றணும். இயேசுவை கவனித்து பார்ப்போம். இப்பொழுது ஒரு சில காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை கவனித்து பார்க்க பார்க்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இயேசு பிறந்த உடனே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை, இயேசு பிறந்தது, அவர் ஒரு பெத்லகேமில் அவர் பிறந்து சத்திரத்தில், அதாவது வழியம்பலம்னு மலையாளத்தில் பறையும், இடம் இல்லாததினாலே அவரை முன்னணையில் கிடத்திருந்தார்கள். தொழுவத்தில் கிடத்தி இருந்தார்கள். அப்பொழுது தூதர்கள் வானத்திலே தோன்றினார்கள். முதல் காரியத்தை, இயேசுவின் பிறப்பில் நிறைய இருக்கு, நான் ஒன்று மட்டும்தான் ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லிட்டு போறேன். இயேசுவின் பிறப்பில் நீ கவனித்தால், எதை கவனித்தால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. தூதர்கள் ஒன்றாய் கூடி, ஒரு பெரிய சேனையாய் கூடி, 2ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11, தேவதூதன் அவர்களை நோக்கி, தூதர்கள் தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, ஆட்டிடையன்மாரை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதல்ல பூமியில சொன்ன வார்த்தை என்னதுங்க? அதை கவனிச்சு பாருங்க. இயேசு பூமியில பிறந்த உடனே மனுக்குலத்திற்கு, மானிட ஜென்மத்திற்கு, மனுஷ சமுதாயத்திற்கு என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தூதர்கள் மூலமாய் சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதே. நிறைய பேர் நீங்க பயப்படுறீங்க. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். மலையாளத்தில் ஒன்று வாய்ക്കാം. ദൂതൻ അവരോട് ഭയപ്പെടേണ്ട, സർവ്വജനത്തിനും ഉണ്ടാകുവാനുള്ളൊരു മഹാസന്തോഷം ഞാൻ നിങ്ങളോട് സുവിശേഷിക്കുന്നു. കർത്താവായ ക്രിസ്തു എന്ന രക്ഷിതാവ് ഇന്ന് ദാവീദിന്റെ പട്ടണത്തിൽ നിങ്ങൾക്കായി ജനിച്ചിരിക്കുന്നു. Praise the Lord. முதல்ல நீ கிறிஸ்துவின் ஜனனத்திலே, பிறப்பிலே, என் அன்பு சகோதரி, தம்பி, தங்கச்சி, நீ கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? இயேசுவின் பிறப்பிலே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நான் இனி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உன்னோடு கூட இருப்பதற்கு, அவருக்கு பேர் இம்மானுவேலர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட, என்னோடு கூட இருப்பது. இந்த உலகத்தின் பாதையிலே என்னால் முன்னேற முடியுமா? என்னால் படிக்க முடியுமா? என்னால் உயர்ந்த இடத்திற்கு வர முடியுமா? நீ பயப்படாத. கண்டிப்பாய் நீ படிப்பாய், கண்டிப்பாய் நீ முன்னேறுவாய், கண்டிப்பாய் நீ உயர்ந்த இடத்திற்கு வருவாய். நீ விரும்பினதை அனுபவிக்க கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகள்கிட்ட சொல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீ பயப்படாதே. நீ ஏன் பயப்படுகிறாய்? அது உன் வேலை இல்லை. நீ செய்ய வேண்டிய வேலை மட்டும் செய். படிக்க வேண்டிய வேலையை படி. இப்போ என்ன செய்யணுமோ அதை செய். அதை மீறி எக்ஸ்ட்ரா நீ திங்க் பண்ணாத. நீங்களும் அப்படித்தான். அப்போ முதல் வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி என்னை தேற்றுகிற, என்னை பலப்படுத்துகிற, என்னை தைரியப்படுத்துகிற ஒரு கர்த்தர் எனக்காய் பிறந்து என்னோடு கூட இருக்கிறதற்காய் நாம் கர்த்தரை தோத்தரிப்போமா? பயப்படாத. எனக்கெல்லாம் இது கிடைக்காது, என்னெல்லாம் வாழ்க்கை முன்னேறாது, நான்லாம் இனி நல்லா இருக்க மாட்டேன். ஏன் உன்னை நீ ஏன் நொந்து கொள்ளுகிறாய்? எனக்கெல்லாம் இனி ஒரு சந்தோஷம். அடுத்து சொல்லுகிறான் தூதன், சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் குட் நியூஸ். இயேசுவின் பிறப்பில் நீ கவனித்து பார்ப்பாய், ஆனால் உனக்கு சகல எல்லா ஜனம்னு சொல்லும்போது நீயும் அதில் உண்டு.
நீங்களும் அதில் உண்டு, சிறு பிள்ளைகளும் உண்டு, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம். அப்படிதானே சொல்லியிருக்காரு. தூதர்கள் என்ன சொன்னாங்க? தூதர்கள் என்ன சொன்னாங்க? இதோ எல்லா ஜனத்திற்கும் சாதாரண சந்தோஷம் இல்லையா, மிகுந்த சந்தோஷம். அந்த எல்லா ஜனத்திற்கும் சகல ஜனம்னு சொல்லும்போது நீங்களும் அதில் வர்றீங்களா இல்லையா? நீங்களும் வர்றீங்களா இல்லையா? நீங்களும் வர்றீங்களா இல்லையா? நீங்களும் அதுக்குள்ள வந்துடுறீங்களா? அப்போ உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீங்க ஏன் தீர்மானிச்சுக்கிறீங்க? எனக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக இயேசு மனிதனாய் வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் போடு. நீ நீங்களா உங்களை அழித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உத்தரவாதி அல்ல. எனக்கெல்லாம் இனி ஒரு வீடு கிடைக்காது, எனக்கெல்லாம் இனி சுகம் கிடைக்காது, எனக்கெல்லாம் இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொல்ல சொன்னாரா? அவர் சொல்லிட்டாரு, பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. முதல்ல உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. என்ன ஆயிருமோ, ஃபியூச்சர் என்ன ஆயிருமோ, படுத்துருவனோ. பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை உண்டு. என்னை யார் கவனிப்பான், நான் சுகவீனமாக படுத்துட்டான், என்னை யார் பாப்பா, எந்த மகன் பாப்பா, எந்த மகா பாப்பா, எந்த மர்மம். பயப்படாத, நீ கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமா இரு. உன்னை நடக்கும் போதே தேவன் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஏன் பயப்படுகிறாய் மகனை? படிக்கிற பிள்ளைகளை ஏன் பயப்படுகிறாய்? ரெண்டாவது, ஏன் ஏன் துக்கத்திலே இருக்க? ஒன்னு ஆண்டவர் துக்கமா இருக்க சொன்னாரா? இல்ல, அவர் சொல்லிட்டாரு, என் பிறப்பை இயேசுவை கவனிச்சுப்பார். அவர் சொல்றாரு, சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி, குட் நியூஸை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கிறார். அதுல நீங்களும் இருக்கிற. அப்ப எனக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு என்ன உண்டு? எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டு? மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு ஒருவேளை சில குறைவுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், நீ நினைச்ச உடனே ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஓ, நீ என்னத்தை நினைச்சிருக்கிறாயோ, உன் இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் உனக்கு அருள் செய்வார். நீ இருதயத்தில் விரும்புகிற பார்த்தீங்களா, இருதயத்தில் விரும்புறீங்க பார்த்தீங்களா, அதையும் அருள் செய்கிற தேவன், அருளி செய்கிற கர்த்தர், நிறைவேற்றுகிற ஆண்டவராகிய இயேசு நமக்கு உண்டு. ஆகையினால பிறப்பிலே நாம் இயேசுவை கவனித்து பார்ப்போமானால், அவர் என்னை தைரியப்படுத்துவதற்காக வந்தார். தனிமையில் இருக்கிற என்னை பலப்படுத்துவதற்காக வந்தார். பயந்து இருக்கிற என்னை அவர் தைரியப்படுத்துவதற்காக வந்தார். துக்கத்திலே இருக்கிற என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார். அந்த இயேசு இன்றும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது நம்மளை சந்தோஷப்படுத்திக் கொள்ள முடியாது. எனக்கு இது கிடைச்ச உடனே சந்தோஷம் வந்துடும், இது கிடைச்ச உடனே சந்தோஷம் வந்துடும்னா நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு வேணா சந்தோஷம் இருக்கும். ஒரு ட்ரெஸ் வாங்கின, ஒரு ஃபோன் வாங்கின உடனே, என்னத்தையோ ஒன்று நமக்கு விருப்பப்பட்டதை வாங்கின உடனே ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அது பழசாயிரும். அவர் கொடுக்குற சந்தோஷம் என்றென்றைக்கு முன் இருதயத்திலே நிலைத்திருக்கும். அந்த சந்தோஷம் குறையவே குறையாது மக்களை, அந்த சந்தோஷம் குறையவே குறையாது. ஸோ பிறப்பிலே நீ இயேசுவை கவனித்து பார். அடுத்த காரியம், அவருடைய வளர்ப்பிலே இயேசுவை நீ கவனித்து பார். வாட்சிங் ஹிம் வெரி கேர்ஃபுல்லி இன் ஹிஸ் growth. அவர் வளர்ந்த போல் இயேசு எங்கனையாയിരുന്നു. நீங்கள் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 43ஆம் அதை 41லிருந்தே படிக்கலாம். 41, 42, 43. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு இப்ப எத்தனை வயசு? 12 வயது ஆனபோது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். அதோட நிறுத்தலாம். வாய்க்கா. അവന്റെ അമ്മയപ്പന്മാർ ആണ്ടുതോറും പെസഹ പെരുന്നാളിന് എരുസലേമിലേക്ക് പോകും. അവന് 12 വയസ്സായപ്പോൾ അവർ പതിവ് പോലെ പെരുന്നാളിന് പോയി. പെരുന്നാൾ കഴിഞ്ഞ് മടങ്ങി പോരുമ്പോൾ ബാലനായി യേശു എരുസലേമിൽ താമസിച്ചു. ആമേൻ. கவனிக்கணும். அடுத்து 3 நாளைக்கு அப்புறம் அவரை தேடிட்டு போகும்போது அவர் எங்க இருந்தாராம்? 46ஆம் வசனம், 46 verse number 46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார், அவர்கள்ட்ட கொஸ்டினும் கேட்கிறார், அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
3 നാൾ കഴിഞ്ഞ ശേഷം അവൻ ദേവാലയത്തിൽ ഉപദേഷ്ടാക്കന്മാരുടെ നടുവിൽ ഇരിക്കുന്നതും അവരുടെ ഉപദേശം കേൾക്കുകയും അവരോട് ചോദിക്കുകയും ചെയ്യുന്നതും കണ്ടു. நல்ல கவனிங்க. நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், முக்கியமான பாடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவரை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் 12 வயசுங்கிறது ஓரளவு மேஜராய் வருகிற வயசு. பார்த்துக்கங்க, விவரமாகி வருகிற வயசு. ஆலயத்திற்கு போனார். அப்பா அம்மா கூட சேர்ந்து எங்க போறார் சொல்லுங்க? நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சிந்தையில ஆழமாய் பதியணும். ஆராதனைக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும். அது நம்ம அப்பா அம்மாவுக்காக போறது இல்லை, அது நமக்காக நாம் ஆராதிக்க போகிறோம். முதல்ல அப்பா அம்மா கூட போகிறோம், அப்புறம் நம்ம தன்னாலவே ஆராதனைக்கு போகிறோம். இவர் பாருங்க, 12 வயசில் ஆராதனைக்கு எருசலேமில் ஒரு ஆலயத்துக்கு போனார். அவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. அவங்க பண்டிகை பெருநாள் முடிஞ்சு உற்சவமெல்லாம் முடிஞ்சு திரும்பிட்டாங்க. ஆனால் இயேசுவினுடைய சிந்தை ஆலயத்திலேயே தங்கிவிட்டார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? 12 வயசில் ஆலயத்திலே இருக்கிறாரு. அவர் சாப்பாடை குறித்து கவலைப்படலை. அவர் யாருக்கு நடுவில் இருந்தாலும் தெரியுமா? ஆலயத்திற்கு போனார். போய் அவங்க ஃப்ரெண்டுகள் கூட தங்கி இருக்கல. நமக்கு சில நேரம் ஆலயத்துக்கு போனால் நம்ம பிடிச்சவங்க இருந்தால் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். ஆனால் அவர் ஆலயத்திற்கு போனார். அப்பா அம்மா போயிட்டாங்க. இப்போ தனிமையாக இருக்கிறார். போதகர்கள் பாஸ்டர்ஸ் நடுவில், உபதேசம் பண்ணுகிற நடுவில், புரோகிதன்மார் நடுவில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தை பார்த்தீங்களா? ஆலயத்திற்கு மாத்திரம் போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது மக்களே. நன்றாய் உங்களை உபதேசிக்கிற தேவனுடைய ஊழியர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். சர்ச்சில் இருக்கிற பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க கூட இவங்க கூட இல்லை, அதெல்லாம் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆயிரும். நீ உபதேசத்தோடு கூட உன்னை உபதேசிக்கிறவர்களோடு கூட நீ வைத்துக் கொள்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும். அல்லேலூயா. ஆலயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் ஆராதனை எனக்காக. நீ அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஏராளம் உண்டு. சங்கீதம் 52:8 சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அங்கதான் புஷ்டி இருக்கு, அங்கதான் ப்ராஸ்பரிட்டி இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகிய ஆமென். அந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 36:8 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நாம் திருப்தி ஆகிறோம். தேவனுடைய ஆலயத்தில் சம்பூரணம் உண்டு, பரிபூர்ணம் உண்டு. சங்கீதம் 92:12-13 சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழிப்பு, புஷ்டி, ப்ராஸ்பரிட்டி எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. யெகோவாவுடைய ஆலயத்தில் நடுதலையாயவர் தம்முடைய தெய்வத்தின் பிரகாரங்களில் தழைக்கும். உன் வாழ்க்கை தழைக்கணுமா? அங்கதான் இருக்கு. நினைச்ச உடனே ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நினைச்ச உடனே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஆராதனையில் உங்கள் வேறு ஆழமாக போயிருக்கணும். எந்த காற்றடித்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட. சங்கீதம் 92:13 எல்லாரும் படிங்க. அந்த ஆழத்தை ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மலையாளத்தில் இப்படி, ஆலயத்தில் நடுதலையாயவர் நம்முடைய தெய்வத்தின் பிரகாரங்களில் தழைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் போயிட்டு வரக்கூடாதான். ஆலயத்தில் என்ன செஞ்சிருக்கணுமா? நாட்டப்பட்டிருக்கணுமா? தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரா, ஆலயத்திலே நீ வேர் ஊனி இருக்கணும். ஆராதனைன்னா ஒருத்தர் உன்னை பிடுங்க கூடாது, எந்த பிரச்சனையும் பிடுங்கி போடக்கூடாது. உனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை வரலாம், உனக்கு உங்க தாத்தா பாட்டிக்கும் பிரச்சனை வரலாம், உனக்கும் பக்கத்தில் நண்பர்களுக்கும் வரலாம். ஆனால் உனக்கும் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு நடுவில் மட்டும் பிரச்சனை வரக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அவன் சரியில்லை, எனக்கு அவன் சரியில்லை, என் ஃப்ரெண்டு சரியில்லை, என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அவன் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையை சரி. நோ. ஆலயத்தில் you have to planted, you have to be planted very deeply. ஆராதனையில் நீ வேர் விட்டுறணுங்க. ஆராதனை என்பது உன்னுடைய இருதயத்தை விட்டு பிடுங்கப்பட முடியாத ஒரு காரியமா இருக்கணும்.
இது எனக்கும் தேவனுக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது நம்ம யாரையும் பிரியப்படுத்துவதற்கு போகிறது கிடையாது. நீங்கள் ஆராதனைக்கு வர்றதுனால இங்கே யாரும் சந்தோஷப்பட போகிறது கிடையாது. நீங்கள் ஆராதிப்பதினால் உங்கள் தேவன் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆகியினால தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்னு சொல்றார் தாவீது. மகிழ்ச்சியா இருந்தேன். I am very glad to go to the temple of God. அவங்க சொன்ன உடனே let us go to the temple, நம்ம ஆலயத்திற்கு போவோம்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருந்தாராங்க. அதனால தாங்க தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை பள்ளிக்கூடத்துக்கும் போல படிக்கவும் போல பாடுவார் துதிப்பார். ஆடு தான் மேய்ச்சாருங்க. அவங்க வீட்டிலேயே அவரை கழிச்சு கட்டிட்டாங்கங்க. அவங்க வீட்டில் 8 பேருங்க, 7 பேர் வீட்டில் இருக்கா, மிலிட்ரிக்கெலாம் போனாங்க. அந்த வீட்டில் இவரை கழிச்சு கட்டிட்டாங்க. இது பிரயோஜனம் இல்லாத கேஸ், இது உருப்படாத கேஸ், இவன் வேண்டாம், இவன் நமக்கு தேவையில்லைன்னு கழிச்சு கட்டினாங்க. ஆனால் கர்த்தரை ஆராதித்த ஆராதனை தான் அவரை உயரத்தில் கொண்டு வைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன் ஆராதனை வேற யாரையும் பிரியப்படுத்துவதற்கு இல்லை, உன் ஆராதனை உன்னை உயர்த்துவதற்காக. ஆலயம் செல்வது உன்னை உயர்த்துவதற்காக, உனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு உறவை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பித்துக் கொள்ளுவதற்காக. என ஆலயத்தில் நடுதலையாயவர், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டதுன்னு அர்த்தம்னா ஆழமாக குழி தோண்டி நட்டுப்பட்டு வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அது என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஆலயம் என்கிற ஆராதனை ஒழுங்கிலிருந்து இந்த உலகத்தில் யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. நீ நாட்டப்பட்டவன், நீ வேரூன்றினவன், நீ வேரூன்றின மகளாக இருக்கணும், மகனாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் வாழ்வை தழைக்க செய்கிறார், செழிக்க செய்கிறார். ஆமீன். நீ தழைத்து ஓங்குகிற மகனாய் மகளாய் இருப்பாய். அதெல்லாம் பார்ப்பார்ல. உடனே உன்னை ஆசீர்வதிச்சிருவார் அவரு. நீ எந்த அளவுக்கு வேறு ஊனி இருக்கன்னு பார்ப்பார். ஒரு மரம் எந்த அளவுக்கு கீழே வேறு போகுதோ அந்த அளவுக்கு மேலே வளரும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரம் 100 அடி உயரம்னா கீழே பார்த்தீங்கன்னா ஏகதேசம் ஒரு 100 அடி ஆழத்துக்கெல்லாம் ஒரு வேர் போயிருக்கும். ஆணி வேர்னு ஒரு வேர் உண்டு. என்ன வேறு? மெயின் ரூட்டு. அது கீழே போயிருக்குங்க. நீ 100 அடி உயரணும்னு நினைச்சன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள 100 அடி வேர் விடணும். ஆராதனையில் 100 அடி வேர் விடணும். நீ வேறே விடலை, நீ இன்னும் 2 அடி 3 அடி கூட வேர் விடலை. அதுக்குள்ள நான் பூமியில் அப்படியே பறக்கணும், வைக்கணும், தேவன் என்ன அப்படி ஆசீர்வதிக்கணும், ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நான் எந்த அளவுக்கு வேறு, நான் ரட்சிக்கப்பட்ட 13 வயசில். ஆனால் கர்த்தர் என்ன நல்லா 3 நேரம் சாப்பிட வைக்கிறதுக்கு 35 வயசாச்சு. 22 வருஷம் ஆண்டவர் என்ன பரீட்சை பண்ணார். அந்த 22 வருஷத்தில் 27 தடவை நான் பைபிளை படிச்சிருந்தேன். ஒரு ஆராதனை கூட கட்டடிக்க மாட்டோம். அது ஒரு 35 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று நம்ம பேஞ்ச மழையில் இன்னைக்கு மழை காளானா இருந்துட்டு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது வரல, இது வரல. நீ எந்த அளவுக்கு வேறு ஊனி இருக்கீங்க தம்பி? எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ வேறு ஊனி இருக்க? எந்த அளவுக்கு வேறு வசனத்தில் நீ வேறு ஊனி இருக்க தங்கச்சி? எந்த அளவுக்கு உனக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில ஆழமான டீப் ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? எவ்வளவு வேதம் வாசிக்கிற, எவ்வளவு நீ ஆராதிக்கிற, எவ்வளவு உற்சாகமாக கையை தட்டுற, எவ்வளவு கிறிஸ்துவில நீ சந்தோஷமா இருக்கியா? முதல்ல ஆலயம்னா உனக்கு சந்தோஷம் இருக்கா? மகிழ்ச்சியோட நீ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறீங்களா? அக்கா அம்மா படிச்சு பார், இயேசுவை கவனித்து பார். அவர் யாருக்கு நடுவில் ஆலயத்துக்கு போனவர் திரும்பி வரல. அப்பா அம்மா போயிட்டாங்க, அவர் அங்கே உட்கார்ந்துட்டாரு. எனக்கு ஆலயமே தஞ்சம். அவங்க வந்தாங்க, பண்டிகை கொண்டாட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் வசனத்தை கேட்கிறாரு. 3 நாள் உட்கார்ந்து போதகத்தை, உபதேசத்தை, டீச்சிங்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்கறது மாத்திரமில்ல, திருப்பி கேள்வி கேட்கிறாரு. கேள்வியும் கேட்குறாரு, கொஸ்டின் கேட்குறாரு. இதுக்கு என்ன டவுட்டு, இதுக்கு என்ன டவுட்டு, இதுக்கு என்ன டவுட்டு? உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? என்னைக்காவது நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு இந்த பிரசங்கத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சந்தேகத்தில் திருப்பி உங்கள் பாஸ்டர்கிட்ட என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டால் தான் நீங்கள் நல்ல பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னு அர்த்தம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர், இது எனக்கு புரியலையே, என்ன அர்த்தம், இதில் என்ன மறைஞ்சிருக்கு, என்னைக்காவது கேள்வி கேட்குறீங்களா? அவர் 3-4 பிரசங்கத்திலேயே அங்கே இருக்கிற பாஸ்டர்மாரெல்லாம் கடைஞ்சி எடுத்துட்டார். வசனத்தை அவ்வளவு தெளிவாக அவர் பிரசங்கம் கேட்டார். இயேசுவை கவனித்து பார், கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடு, அந்த வசனம் உன்னை ஆசீர்வதிக்கும்.
ஆலயத்தில் ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவை கவனித்துப்பார், அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஆகையினால தான் சங்கீதம் 1 2 3 இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். பிரியமாயிருந்துன்னா டிலைட் இன் த வேர்ட் ஆஃப் காட் இருக்கு. சந்தோஷமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், மலையாளத்தில் அழகா இருக்கு, யெகோவாவுடைய நியாயப்பிரமாணத்தில் சந்தோஷிச்சு. பைபிள் படிக்கணும்னா சந்தோஷமா இருக்கணுமா, பிரசங்கம் கேட்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அவன் நியாயப்பிரமாணத்தை ராப்பகல் தியானிக்கிறவர் பாக்கியவான். அவங்க எப்படி இருப்பாங்களாம், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். வாசெல்லாம் நிறைவேறணும்னா இதை நிறைவேற்று. என்ன செய்யணுமா, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் எப்போ வாய்க்கும் தெரியுமா, நீ எதை வாங்கணும்னு விரும்புகிற, நீ எதை அனுபவிக்கணும்னு விரும்புகிற, நீ எப்படி ஒரு வீடு கட்டணும்னு விரும்புகிற, நீ எப்படி ஒரு வாகனம் வாங்கணும்னு விரும்புகிற, நீ எப்படி உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புகிற, எப்படி ஒரு நல்ல ஒரு வேலை வேணும்னு விரும்புகிற, எப்படி ஒரு நல்ல ஒரு குடும்ப ஜீவிதம் வேணும்னு விரும்புகிற, அதெல்லாம் எப்போ நிறைவேறும், வசனத்தில் வேரூன்றி வளரணும். ஆலயத்தில் வேரூன்றணும். போதகர்களுக்கு நடுவில் இருக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நடுவில், ஆம்பளைகளுக்கு ஆண் பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நடுவில் கிடையாது. உபதேசிக்கிறவர்கள் நடுவில் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அந்த வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதை திரும்ப கேள்வி கேட்கிற அளவுக்கு சோதியம் சோதிக்கிற அத்தனை நீங்கள் சூட்சமத்தோடு கூட வசனம் கேட்கணும். அந்த வசனத்தை ஆழங்கள் அறிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தா அப்ப இயேசுவை கவனித்து பாருங்க, தெரியும். அதற்கப்புறமாக ஸ்தோத்திரம், 3வது காரியம், இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் எப்படி இருந்தார். இப்போ அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, திரும்ப கூட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் 30 வயசுல, அப்போ 12 வயசுலேருந்து இடையில 18 வருஷம் அவரை பற்றி பைபிளில் சரித்திரம் எழுதலை. ஆனால் அவர் எப்படி இருந்தார், 3வது பாயிண்ட்டு, அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2nd சாப்டர் 51st verse 2:51. அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். പിന്നെ അവൻ അവരോട് കൂടെ ഇറങ്ങി നസ്രേത്തിൽ നിന്ന് അവർക്ക് കീഴടങ്ങിയിരുന്നു. നസറേത്തിൽ വന്നു, അവർക്ക് കീഴടങ്ങിയിരുന്നു. ഈ കാര്യങ്ങളെല്ലാം അവന്റെ അമ്മ ഹൃദയത്തിൽ സംഗ്രഹിച്ചു. 3வது காரியம், இயேசுவை கவனிச்சு பார். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, 18 வருஷம் அவர் குடும்பத்தில் 30 வயசுல தான் அவர் ஞானஸ்நானத்துக்கு வர்றாரு. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வயசு எத்தனைங்க, 30. அப்போ 18 வருஷம் இவர் வெளியில் பப்ளிசிட்டி ஆகலை, இவர் மேலே வரங்கள் இறங்கலை, அபிஷேகம் இறங்கலை. இவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், அற்புதங்கள் செய்யலாம், அதிசயங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்படணுமா, தம்பி தங்கச்சி அக்கா தம்பி அண்ணலும் கவனிங்க, கீழ்ப்படிதல். என்னதுங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு அது முடியாத காரியமா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு ஒபே பண்ணணும். எத்தனை வருஷமா, எத்தனை வயசு வரையும் கீழ்ப்படிஞ்சிருந்தாராம், 30 வயசு வரையும் கீழ்ப்படிந்தார். எத்தனை வயசு வரையும் சொல்லுங்க, எத்தனை வயசு வரையும், 30 வயசு வரையும். நமக்கு இன்னைக்கு ஒரு 15 வயசு 16 வயசு 18 வயசு ஆன உடனே அப்பா அம்மா நமக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சா அவங்கள மிரட்டுறோம். நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் உண்டு. முதல் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் கொடுத்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும். 3 கீழ்ப்படிதல் நமக்கு உண்டு. யாருக்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லுங்க, நம்மை படைச்ச கடவுளுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்ட கர்த்தர் கொடுத்து வளர்க்க வச்சிருக்கிறாரோ அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் நம்மளை எந்த சபையில் கர்த்தர் நாட்டி இருக்கிறாரோ அங்கே இருக்கிற அந்த சபையினுடைய உபதேசகனுக்கு, பாஸ்டருக்கு, வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாய் இந்த பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க, நீங்களும் நல்லா கவனிங்க. நமக்கு இது நிறையா இருக்குது. பிள்ளைகள் எப்போ தெரியுமா அவர்களுக்கு நன்மையும் தீர்க்காயுசு வருமா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாரு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும்
கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் பிரைம் கமாண்ட்மெண்ட், முதலாம் கற்பனையாக இருக்கிறது. வாய்க்க மலையாளத்தில் ஒன்று வாய்க்க 6:2-3. നിനക്ക് നന്മ ഉണ്ടാകുവാനും നിനക്ക് നന്മ ഉണ്ടാകുവാനും നീ ഭൂമിയിൽ ദീർഘായുസ്സോടെ ഇരിപ്പാനും നിന്റെ അപ്പനെയും അമ്മയെയും ബഹുമാനിക്കുക എന്നത് വാഗ്ദത്തത്തോട് കൂടിയ ആദ്യ കൽപ്പനയാകുന്നു. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வளர்ற பிள்ளைங்கள நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அப்பா அம்மா ரொம்ப அற்பமா நினைக்கிறோம்ல? இல்லை, பிள்ளைகள் அவங்க உங்களுக்கு தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சதை உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது உனக்கு தேவையான்னு யோசிப்பாங்க. நீ கேட்ப, எதை வேணாலும் கேட்கலாம், சூத்துரா. ஆனால் உனக்கு தேவையா, இது வாங்கி கொடுத்தா என் மகனுக்கு இது நல்லதா, என் மகளுக்கு இது நல்லதா, என் மகனுக்கு இது கெட்டதா, என் மகளுக்கு இது கெட்டதான்னு அவங்க யோசித்து செய்வாங்க. ஒரு நாளும் உங்களுடைய தகப்பன்மார், தாய்கள், அம்மாமார் உங்களுக்கு தீமை செய்யவே மாட்டாங்க. முதல்ல அதை நம்பணும். நம்ம பரம தகப்பன் அப்படித்தான், நினைச்ச உடனெல்லாம் கொடுக்க மாட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்துறதற்கு 18 வருஷம் பரிசோதிச்சார். 18 வருஷம் பரிசோதிச்சார். 18 வருஷம் இவர் தன்னுடைய உலக பிரகாரமான அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேரண்ட்ஸுகளுக்கு இவர் அடங்கி இருந்தார், கீழ்ப்படிந்து இருந்தார். அவர்கள் செய்கிற வேலையில் இவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க்கில் இவரும் சேர்ந்து அந்த தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தார். நமக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படிதல் தான் நம்மை மேல் படிக்கு கொண்டு உயர்த்தும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் கீழ்ப்படிதல் என்கிற ஒரு சுபாவம் உண்டோ, வசனத்திற்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், எந்த விதத்தில் அதுதான் உனக்கு நன்மையை கொண்டு வரும், அதுதான் உனக்கு தீர்க்காயுசை கொண்டு வரும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடிச்சிருக்கும். ஆமென். உனக்கு எல்லா குட்னஸ், எல்லா நன்மைகளும் வரும். அல்லேலூயா. நிறைய இடத்துல இருக்கு கீழ்ப்படிதல். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பயம் பலன் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா இருக்கிறது. உனக்கு ஐஸ்வர்யம் வரும், கனம், ரெஸ்பெக்ட் வரும். சமுதாயத்தில் நல்லா கவனிச்சுக்கிடணும். நீங்கள்லாம் பெரியவங்களும் நம்மளும் இன்னும் வசனத்திற்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை உங்களுக்கு ஏன் வீடு கிடைக்கல, ஒருவேளை இன்னும் ஏன் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கலை. நிறைய பேர் இங்கே ஒரு வேஷம், வேலை ஸ்தலத்தில் போனால் ஒரு வேஷம். உண்மை உள்ளவர்கள் இன்னைக்கு சபையில் ரொம்ப குறவுங்க. இங்கேயும் வருவாங்க, இன்னொரு இடத்துக்கும் போவாங்க. அங்கே போய் நம்மளுக்கு இந்த சபையை அங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இங்கே உள்ள ஊழியக்காரன் அங்கே கேவலமாக பேசுகிற சிலர் உண்டு. இங்கேயும் நடிக்கிறது அங்கே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். சபையில் தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும். கீழ்ப்படிதல் வேணும். கண்டிப்பாக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் என்ன செஞ்சு தான் ஆகணும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம படித்து சொந்தமாய் காலில் நின்று வருமானம் வந்து நான் குடும்பமாகிற வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். எது வரைக்கும் கீழ்ப்படின்னு சொல்லுங்க அர்ஜுனே? எது வரைக்கும் கீழ்ப்படியணும்? நீ குடும்பமாகும் வரைக்கும், நீ குடும்பமாகும் வரைக்கும், நீ குடும்பமாகும் வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மா என்கிற குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் உங்கள் காரியம். அப்புறம் நீங்கள் குடும்ப தலைவனாயிருவீங்க, குடும்ப தலைவி ஆயிருவீங்க, குடும்பநாதன் அல்ல, குடும்பத்திலே தலைவி தலைவன். அது வரைக்கும் நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, உனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் வேணுமா? இயேசுவை கவனித்து பார். அவர் பிறப்பை நம்ம பிறப்பில் நம்ம கவனித்தோம். அப்புறம் அவருடைய வளர்ப்பில் ஒரு காரியத்தை கவனித்தோம். ஆலயத்தை குறித்தும் வார்த்தைக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்திலேயே தங்குகிற ஒரு பையனாய் அவர் காணப்பட்டார். வார்த்தைகள் அதிகமாய் கேட்கிறவராகவும் அதை நல்லா தியானித்து அதில் சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய உபதேசமாரோடு கூட தங்களுடைய டீச்சர்கள், அதாவது பைபிள் டீச்சர்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறவராகவும் இருந்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வசனத்தில் தேர்னா நிறைய கேள்வி கேட்கும், கேள்வி கேட்க மாட்டேங்குதுங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவர் வளர்த்தி வளர 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 வளர்த்திகளை வாலிபனாக வந்துட்டார். இப்போ 12, 18, 20, 22, 30 இவர் கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவை கவனித்து பார். உலகத்தில் வேற யாரையும் பார்க்காதீங்க, அவனையும் பார்க்காதீங்க, அவளையும் பார்க்காதீங்க, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையை பார்க்காதீங்க, அந்த வீட்டில் இருக்கிற பையனை பார்க்காதீங்க. அவங்க அந்த பிள்ளையை அப்படி வச்சுருக்காங்க, இவங்க இந்த பிள்ளையை இப்படி வச்சுருக்காங்க, அந்த பையனுக்கு அந்த வீட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க, இந்த பையனுக்கு இந்த வீட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. இயேசு அவங்களுக்கு அதை செஞ்சிட்டார், இயேசு இந்த சகோதரிக்கு இதை செஞ்சிட்டார், எனக்கு செய்யலையே, அதெல்லாம் பார்க்காத.
உனக்குன்னு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நீ தேவனுடைய சமூகத்தில் ஒரு டிசர்வ்டு பர்சனாக மாறும்போது, ஒரு தகுதி உள்ளவனாய் கழிவுள்ளவர்களாய் மாறும்போது, பிராப்தி உள்ளவர்களாய் மாறும்போது உங்கள் மேல் அது வந்து பலிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவை கவனித்துப்பார், இயேசுவை கவனித்துப்பார் மகனே, இயேசுவை கவனித்துப்பார். பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனிக்காத. அந்த சகோதரனை, அந்த சகோதரி, அந்த மகனையோ, அந்த பிள்ளையோ, அந்த பையனையோ, அந்த பொண்ணையோ, அந்த விசுவாசியோ கவனிக்காத. நீ யாரை கவனி? இயேசுவை கவனி. 30 வயசு வரைக்கும் அடங்கி இருந்தார். ஆகினால ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளை என்ன செய்யணுமா? அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில், தக்க சமயத்து, சோத்துராம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தணும். அந்த ப்ராப்பர் டைம் வரும், அப்ரோப்ரைட் டைம் வரும், தகுதியான நேரம் வரும். அது வரைக்கும் அவருடைய பலத்த கையில் என்ன செய்யுங்க? ஆமாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். சரி, இப்போ வளர்ந்துட்டார். வளர்ந்து இப்போ இங்கே ஸ்நானப்பட்டார். ஸ்நானப்பட்டு ஊழியத்திற்கு இவருக்கு கடந்து வந்துட்டார். ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் வசனத்தில் நிறைந்திருந்தார். எடுத்து படித்தால அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் தான். அதில் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாங்களேன். அவர் ஊழியத்தில் அவர் எதை தெரியுமா அதிகமாக முக்கியத்துவப்படுத்தினார்? அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் 2வது. ஃபஸ்ட்டு திங், லூக்கா 4ஆம் அத்தியாயத்தில் 22ஐயும் 32ஐயும் படிக்கலாம். லூக்கா 4ல் 22, 32 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதே இது 32ல் அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். എല്ലാവരും അവനെ പുകഴ്ത്തി അവന്റെ വായിൽ നിന്ന് പുറപ്പെട്ട ലാവണ്യ വാക്കുകൾ നിമിത്തം ആശ്ചര്യപ്പെട്ടു. ആമേൻ. 32 അവന്റെ വചനം അധികാരത്തോടെ ആകയാൽ അവർ അവന്റെ ഉപദേശത്തിൽ വിസ്മയിച്ചു. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவருடைய ஊழிய பாதை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் அவரே வசனமாய் வந்தார். இயேசுவுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? வேர்ட் ஆஃப் காட். ஹிஸ் நேம் இஸ் வேர்ட். அவன் நாமம் வசனம் தன்னையான. அவரே வசனமாய் வந்தார், வசனத்தின்படியாகவே வாழ்ந்தார். அந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கித்தார். அற்புதங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல, அது தன்னால் நடக்கும். மிராக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஃபாலோஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது வசனத்தை ஃபாலோ பண்ணி தன்னால் வரும். நீ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை கனம் பண்ணுகிற பிள்ளையா இருந்தன்னா கடைசி எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கு அவர் வார்த்தைக்கு சாட்சியாகவே ஜீவித்தார். கிருபையுள்ள வாக்குகளும் இருந்தது, அதிகாரமுள்ள வாக்குகளும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் இருந்தார். ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவர் சேலஞ்சு பண்றார். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அவர் சேலஞ்சிங் த காங்கிரிகேஷன். என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 8:46 அவரை குறை சொல்லிட்டு இருக்க சேலஞ்சு பண்றார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? നിങ്ങളിൽ ആരെന്നെ പാപത്തെക്കുറിച്ച് ബോധം വരുത്തുന്നു? ഞാൻ സത്യം പറയുന്നുവെങ്കിൽ നിങ്ങൾ എന്നെ വിശ്വസിക്കാത്തത് എന്ത്? ரெண்டு காரியங்களை நாம் மனசில் வச்சுக்கணும். ஒன்று வார்த்தை, வசனம், வசனம், வசனம். இன்னொன்று பரிசுத்தம். இன்னொன்று என்ன சொல்லுங்க? வாலிப பிராயத்தில் இந்த உலகத்தால் கரைபடாத பிள்ளைகளாய் ஸ்கூல் காலேஜ் முடிந்து காலேஜ் லெவல்லாம் போகும் பொழுது பரிசுத்தத்தை ரொம்ப காத்து கொள்ளணும். ஐயோ, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பாக போய்கிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளுடைய போக்குலாம் ரொம்ப அப்பா அம்மாரை ஏமாற்றி ஸ்கூலில் காலேஜில் கண்ட இடங்களில் சுத்த வைக்க கடைசியில் யார் கையிலையோ சிக்கி நிறைய பேர் அழிஞ்சு போயிருதுங்க. இந்த நாள்லாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாலாம் சென்னையில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிள்ளை சம்பவம் நடந்தது. படிக்க போன இடத்துல பாட்டில் பாய் ஃப்ரெண்டு கூட 7:30 மணி 8 மணிக்கும் தனியாக ஒரு கேம்பஸில் காட்டுக்களாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த அவனை விரட்டி விட்டான். நல்லா கவனி, ஆபத்து வரும்போது உன் கூட இருக்க விட்டு ஓடிடுவான். கூட இருந்தவன் அவளை சீரழிச்சிட்டான். அவன் விட்டுட்டு ஓடிட்டான். தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவளை சீரழிச்சிட்டான். பெண் பிள்ளைகள் போனால்
ஹாஸ்டலில் இருக்குன்னா ஹாஸ்டலில் இருக்கணும், வெளியே சுத்த போகக்கூடாது. பையனுங்களானாலும் பொண்ணுகளானாலும் தங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். எதை காத்துக்கொள்ளணும்? 2வது வசனத்தில் நிலைச்சிருங்க. நீங்கள் வாயை திறந்தா 2 வசனம் வரும். 1 கிருபையுள்ள வார்த்தைகளை நிறையா பேசுங்க, 2வது அதிகாரமுள்ள வார்த்தைகளை நிறையா பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா சப்ஜெக்டிலும் ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற எல்லா பாடங்கள் நான் நம்பர் 1 வர எனக்கு பலன் உண்டு. நான் கேம்பஸ் ஃபர்ஸ்டாய் வர எனக்கு பலன் உண்டு. நான் உயர்ந்த இடத்தில் வருவதற்கு எனக்கு பலன் உண்டு. அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் பலிக்காது. தைரியமா நீ சொல்லணும். கிருபையுள்ள வார்த்தைகளையும் பிடிச்சுக்கணும். கிருபையுள்ள வார்த்தைகள்லாம் என்னது? அவருடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் சொல்லி கொடுக்கிற வார்த்தைகள். அப்புறம் பரிசுத்தம். இயேசுவை கவனித்து பார். நீ வேலை செய்கிற இடத்துல, பெரியவங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தனிமையில் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குமா? அக்கா, தங்கச்சி, அம்மா, உங்கள் வார்த்தை எப்படிப்பட்டதுக்கு? நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்களா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வசனத்தை சொல்லுங்க. அதிகாரமுள்ள பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசு வார்த்தையினால விரட்டுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ ஊழியத்தை நிறைவேற்றி முடியும் பொழுது அவரை வசனத்தின்படி சிலுவையில் அடிப்பதற்கு பாவிகளுக்காய் அவர் ரத்தம் சிந்தணும். அதை நோக்கத்துக்கு தான் வந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. யூதர்களை போய் குற்றம் சாட்டினாங்க. இப்போ சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. பிலாத்துவுக்கு முன்னால் அந்த கோடதியில் விசாரணை நடக்குது. அது என்ன அந்த கோர்ட்டில் வாக்குவாதங்கள்லாம் நடக்குது, விசாரணை நடக்குது. நிறைய காரியங்களை கடைசி 4வதாக நீ கவனிக்க வேண்டியது அவருடைய மரணத்தின் தருவாயிலே அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கணும். செய்யாத குற்றங்கள் எல்லாம் அவர் மேலே சொல்கிறாங்க. செய்யாத எல்லா பாவங்களையும் அவர் மேலே வைக்கிறாங்க. செய்யாத எல்லா குற்றங்களையும் அவர் மேலே வைக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா? பொறுமையாக இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 23 இல்லை அல்ல, லூக்கா 23 முதல்ல 9ஐயும் 10ஐயும் படிங்க. லூக்கா 23 9ஐயும் 10ஐயும் படிங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் പിടിവാദമായി കുറ്റം ചാട്ടിക്കൊണ്ടേ നിന്നാர்கள். ഏറി ഒന്ന് ചോദിച്ചിട്ടും അവൻ അവനോട് ഉത്തരമൊന്നും പറഞ്ഞില്ല. മഹാപുരോഹിതന്മാരും ശാസ്ത്രിമാരും കഠിനമായി അവനെ കുറ്റം ചുമത്തിക്കൊണ്ട് നിന്നു. അവരെ ഒന്നും പറഞ്ഞില്ല. മത്തേയ് 27 അത് ഒന്ന് പഠിക്കും. മത്തേയ് 27 12 13, മാത്യു ചാപ്റ്റർ 27 12 and 13. പ്രധാന ആസാര്യരും മൂപ്പരും അവർ മേൽ കുറ്റം ചാട്ടുകയിൽ அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. മഹാപുരോഹിതന്മാരും മൂപ്പന്മാരും കുറ്റം ചുമത്തുകയിൽ അവൻ ഒന്നും ഉത്തരം പറഞ്ഞില്ല. 13 പീലാത്തോസ് അവനോട് ഇവർ നിന്റെ നേരെ എന്തെല്ലാം സാക്ഷ്യം പറയുന്നു എന്ന് കേൾക്കുന്നില്ലയോ എന്ന് ചോദിച്ചു. അവൻ ഒരു വാക്കിനും ഉത്തരം പറഞ്ഞില്ല. அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லலை. கடைசியாய் மரணத்தை நிறைவேற்றும் போது அவரிடத்தில் காணப்பட்டது பொய் குற்றம் சாட்டும் பொழுது ஃபால்ஸ் டெஸ்டிமனி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பொய்யான காரியங்களை குற்றம் சாட்டுகிறார்கள். அவரோ பொறுமையாயிருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளின் கடைசியை கவனிக்க வேண்டியது, பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாவற்றிலும் இயேசுவை கவனித்து பாரு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவசரப்படாத, கோபப்படாத. இயேசு எங்கேயுமே கோபப்படலை. அவர் சகித்தார். காரி துப்பினார்கள். பொய்யான காட்சிகளை எல்லாவற்றையும் பொய்யாய் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர் மேலே குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் தான், எல்லாமே பொய்யானது தான்.
அவரோ நீ ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே அநேகர் நமக்கு விரோதமாக நாம் செய்யாததெல்லாம் சொல்லலாம், தேவையில்லாததெல்லாம் சொல்லலாம். ஆனால் நீ பொறுமையாக இரு, துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவார்கள், நீங்கள் பொறுமையுள்ளவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போமா. பொறுமை உள்ளவர்கள், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழஞ்சொல்லுண்டு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையாக இரு, வீட்டில் பொறுமையாக இருங்க, குடும்பத்தில் பொறுமையாக இருங்க, சபையில் பொறுமையாக இருங்க, ஸ்கூலில் காலேஜில் பொறுமையாக இருங்க. எந்த காரியத்திலையும் அவசரப்பட்டுறாதீங்க. ஆமாம், எதையும் அவசரமாக தீர்மானிச்சிடாத. இது இவ்வளவுதான், இனி ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். டோன்ட் டேக் எனி அரிபரி டிசிஷன். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோதான், முடிஞ்சுது, இனி எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதே இல்லை. அவர் இன்றும் வாழுகிறார், நீயும் என்றென்றும் வாழ்ந்திருப்பாய். உடனே ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் இருக்கக்கூடாதுங்க. பொறுமையாய் நீடிய பொறுமையாய் தீர்க்கஷமையாய் இருக்க உன்னை தேடி ஆசீர்வாதம் நிறைந்து வரும். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லிட்டு போட்டோம். யோசேப்பு 13 வருஷம் அவர் செய்யாத குற்றங்களுக்காக அவர் ஜெயிலில் போடப்பட்டார். யாருக்கிட்ட எதிர்த்து பேசல. 13 வருஷம் ஜெயிலில் கிடந்தார், பொறுமையாக இருந்தார். வெளியே வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? 13 வருஷம் அவர் ஆசை நிறைவேறல. ஆனால் வெளியே வந்த அன்னைக்கே அவர் பார்வோனுக்கு அடுத்த செகண்ட் சேரியட், 2வது ரதத்தில் பெரிய வாகனத்தை, எகிப்து தேசத்திலேயே மிகப்பெரிய வாகனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், மிகப்பெரிய சிங்காசனத்தை கொடுத்தார், மிகப்பெரிய பங்களாவை கொடுத்தார், மிகப்பெரிய பதவியை கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவன் ஆசைப்பட்டது இடையில கிடைச்சிருந்ததுன்னா, உலகத்திலே அன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யம் ஈஜிப்து சாம்ராஜ்யம் தான். ஈஜிப்து சாம்ராஜ்யத்தில் ராஜா ஓட்டுற சேரியட்டு, அது நம்ம ஊரில் பெரிய வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வண்டின்னு சொல்லலாம்? பென்ஸா, BMW, என்னதோ ஒரு பெரிய விலை உயர்ந்த கார். நம்முடைய பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் எல்லாம் போகிற மாதிரி இந்தியாவிலே விலை உயர்ந்த காரை கூட தேவன் உனக்கு தருவார். ஆனால் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். குற்றஞ்சாட்டப்பட்டார். வெளியே வந்த பொழுதே தேசத்தினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராய் யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இதையெல்லாம் கவனித்துப்பார் மகனே, கவனித்துப்பார் மகளே, இயேசுவை கவனித்துப்பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பிறப்பிலே இயேசுவை கவனித்துப்பார். அவர் பிறந்த பொழுதே தைரியப்படுத்தினார், சந்தோஷமும் தைரியமும் நமக்கு கிடைத்தது. சோத்திரம், ஹல்லேலூயா. வளரும்போது இயேசுவை கவனித்துப்பார். ஆலயத்தில் வேரூன்றினார், ஆலயத்தின் நடுவிலே இருந்தார். ஆலய ஆராதனை என்பது வாழ்நாள் முழுவதும் நம் இருதயத்திலே பதிந்து விட வேண்டும். வார்த்தைகளை கேட்டார், வார்த்தைகளுக்கு எதிர் கேள்விகளையும் சோதியங்களையும் கேட்டு அதை புரிந்து கொண்டவராய் இருந்தார். அதுபோல வளர்ந்த பொழுது 18 வருஷம் பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தார். அவர் நினைச்சபடிலாம் செய்ய முடியல, அவர் நினைச்சபடிலாம் நடக்க முடியல. எனக்கு 18 வயசாச்சு, எனக்கு 20 வயசாச்சு, நான் நினைச்சபடி எனக்கு என் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் என்னை சம்மதிக்க. அவர் அடங்கி இருந்தார், கீழ்ப்படிந்து இருந்தார். ஏன்னா அவர் பரமபிதாவுக்கு தெரியும் இயேசுவை எப்போ உயர்த்தணும்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால் உனக்கு எத்தனை வயசாச்சு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வயசு எத்தனைங்கிறது கர்த்தருக்கு தெரியும், ஏற்ற வேளையில் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக ஊழியத்திலே வார்த்தைகளால் நிறைந்திருந்தார், கிருபையுள்ள வார்த்தைகளால் நிறைந்திருந்தார், அதிகாரமுள்ள வார்த்தைகளால் நிறைந்திருந்தார், பரிசுத்தத்தில் நிறைந்திருந்தார். அந்த வார்த்தை உன்னையும் வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய். அந்த வார்த்தையை உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அந்த வார்த்தையை பிசாசுகளை அழிக்கும். அந்த வார்த்தை மரணத்தை ஜெயிக்கும். அந்த வார்த்தை பேதையை ஞானியாக்கும். அந்த வார்த்தை எளியவனை பலவானாக்கும். அந்த வார்த்தை தரித்திரனை ஐஸ்வர்யவானாக்கும். கடைசியாய் மனுக்குலத்தின் பாவங்களுக்காய் மரிக்க போன போது பொறுமையாய் இருந்தார் மரண பரியந்தம். அதனால் அவர் இன்றைக்கு சிங்காசனத்தை சுதந்திரித்து கொண்டார். நீயும் பொறுமையாயிரு, இந்த பூமியிலும் உயர்ந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ளுவாய். யோசேப்பு பொறுமையாக இருந்தார், தாவீது பொறுமையாக இருந்தார் 13 வருஷம். சவுல் விரட்ட அவர் பொறுமையாக இருந்தார். ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார்.
பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையும் பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசுவை கவனித்து பார் மகனே மகளே. அவனையும் அவளை, அந்த பிள்ளை, இந்த மகனை, இந்த சகோதரனை, இந்த சகோதரி, அந்த தம்பி, அந்த அண்ணனை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் வீடு அப்படி இருக்கான், அவங்க இப்படி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு அவங்க அப்பா இப்படி வாங்கி கொடுத்துருக்காரு, இவங்க அப்பா அம்மா இப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க, இவளுக்கு அதல்ல. உனக்கு இயேசு மிகப்பெரிய ரதத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய போஸ்டிங் பதவியை வைத்திருக்கிறார். இயேசுவை கவனித்து பார், நீ சர்வத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உங்களை சர்வ நன்மைகளாலும் இந்த வருஷத்தின் முடிவிலே நிறைத்து உயர்ந்த இடத்திலே வைத்து, உயர்ந்த படிப்பை கொடுத்து, உயர்ந்த வேலையை கொடுத்து, உயர்ந்த வாகனத்தை கொடுத்து, உயர்ந்த பங்களாவை கொடுத்து, உயர்ந்த பதவியை கொடுத்து, உயர்ந்த அபிஷேகத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களை பூமியிலே உயர்த்துவாராக. God bless you.